Welcome and welcome to my channel. Low-tech planted tank setup பண்ற process video தான் நீங்க பார்க்க போறீங்க. As you can see, a TV standல space and weight capacity இருக்கிறதுனால why not a second tank இல்லையா? Let's start spreading the nutrient soil layer. இந்த setup process ஆரம்பிக்க முன்னாடியே நான் வந்து required size of tank, light, dragon stones, wooden drift, aquarium sandbag, அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். Now back to the soil preparation. கார்டன் சாயிலை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி சின்ன சின்ன கற்களோட பிளெண்ட் பண்ணி இந்த லேயரை டேங்க்ல ஒரு 1 inch பேஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணுறேன். அதோட பேக் சைட் டேங்க் வியூ விசிபிலிட்டிக்காக ஸ்லோப்பாக இந்த சப்ஸ்ட்ரேட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சு முன்னாடி இருந்தே டேங்கோட என்டையர் வியூ கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்லோப் ஆங்கிள்டாக இந்த சப்ஸ்ட்ரேட்டை லெவல் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்ட்ரேட் டிஸ்டர்ப் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்லோப்பாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் சாயில் லேயர் ஃபுல்லாக சோக் ஆகி மடி வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நாங்கள் சாண்ட் லேயர் போட்டு லாக் பண்ண போகிறோம். இப்போ சாண்ட் லேயர் about 2 inch ஹைட்டுக்கு போட்டு இந்த மடி லேயர் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அக்வாரியம் சாண்ட் பேக்ஸ் க்ளீன் அண்ட் அன்க்ளீன் போத் வெர்ஷன்ஸ் வாங்கிக்க முடியும். அன்க்ளீன்டான சாண்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபியூ டைம்ஸ் பக்கெட்டில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண எடுக்கணும். ஈவன் பீச் சாண்டை எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த சோல்ட் போகிறதுக்கு நல்லா செவரல் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த சாண்ட் லேயரையும் ஸ்லோப்பாகவே லெவல் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு நேச்சர் எஃபெக்ட் கொண்டு வரணும். ஸோ நான் டிராகன் ஸ்டோன் அண்ட் வுடன் ட்ரிஃப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் மெயின் ஹார்ட்ஸ்கேப்புக்கு. ஓரளவுக்கு நான் இந்த ஹார்ட்ஸ்கேப் ஐடியாவை இமேஜின் பண்ணி தான் இந்த சைஸ் டிராகன் ஸ்டோன் அண்ட் வுடன் ட்ரிஃப்ட்டும் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி கலங்காமல் ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் ஆஃப் ஸ்பான்ச்சை யூஸ் பண்ணி மெதுவாக தண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
வாட்டர் ஹோஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக டேங்கை ஃபில் பண்ணிட்டேன். இந்த வுடன் ட்ரிஃப்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியில் உதச்சிட்டு மேலே எழும்பி வரும். ஸோ அதை ஸ்கேப்பிங் டைம் அழகாக லாக் பண்ணி செட்டப் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேங்க் கிட்டத்தட்ட 40 லிட்டர் கெப்பாசிட்டி வித் 3 inch டீப் சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட்டில் ட்ராப் ஆகி இருக்கிற ஏர்லாம் பபிள் ஆகி மேலே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சோக்ட் ஆகி இருக்கு. த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ப்ரோசஸ்க்கு நாங்கள் ரெடி ஆகலாம். அக்வாரியம்ஸ்லேருந்து வந்துட்டேன். தேடி தேடி லைவ் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு ஓடி வந்திருக்கேன். அதோட பிளான் க்ரோத்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரூட் டப்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஃபியூ டப்ஸை நல்லா ஆழமாக புதைச்சி விடுறேன். ஆக்சுவலி இதை சாண்ட் போட்டு கேப் பண்ண முன்னாடியே போடுறது தான் பெட்டராக இருந்திருக்கும். ஆனாலும் நான் திடீர்னு பார்த்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நாட் டூ லேட் எதுக்கும். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகும் முதல்ல அடுத்து டேங்க் உள்ள வச்சு நியூ என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக விட்டுறலாம். நான் முடிஞ்ச அளவு லோ மெயின்டெனன்ஸ்க்காக நிறைய லைவ் பிளான்ட்ஸ் நாட்டி ஒரு ஃபாரஸ்ட் லுக் கிரியேட் பண்ணுறதா இருக்கு. வெரைட்டியான ரிக்வயர்மெண்ட்ஸ் உள்ள டிஃப்ரெண்ட் இல ஷேப்ஸ் உள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரியான பிளான்ட்ஸ் குரூப்பாக கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனி பிளான்ட்டுக்கு தேவையான லைட்டை இப்போவே அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். பவர் சேவிங் எல்இடி லைட்ஸே போதுமானது. அதுலேயும் மோஸ்ட்லி 2 pin பாக்ஸ் ப்ளக்கோடு தான் வருது. ஸோ அடாப்டர் கண்டிப்பாக தேவை. லைட்டோடையே நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். லைட் ஆன் பண்ணிட்டு பிளான்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Wow. நான் already so excited பிளான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு. And I can't wait to see how the final view is.
கொஞ்சமாக லிக்விட் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி கலந்து விட்டுருக்கேன். பிளான்ட் எல்லாமே க்ரோத் பூஸ்ட் ஆகணும்னு. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த பிளான்ட் எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அன்பேக் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில நேரம் லேட் ஆகலாம். ஏன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பற்றி யோசிக்கணும், பிளான் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் எல்லா பிளான்ட்ஸையும் உள்ளே போட்டு மாய்ஸ்ட் லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ண இருக்கு. இது பால்பைட்டிஸ், என்னோட ஃபர்ஸ்ட் பெட் ஃபிஷ் டவ்வியோட ஃபேவரட் பிளான்ட். அதோட நீட் ஃபின்ஸ் எல்லாம் இதில் போட்டு அடிக்கடி போய் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளான்ட் இது தான். நிறைய மாஸ் பிளான்ட்ஸும் எடுத்திருக்கேன். இதை வச்சு வுடன் ட்ரிஃப்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி கவர் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அப்போ அந்த ஹார்ட்ஸ்கேப்பில் எதுவும் ஃபிஷ் ஃபின்ஸை டேமேஜ் பண்ணாமல் சாஃப்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஃபிஷ் கீப்பிங் ஜேர்னியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ப்ராசஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டேங்குக்குள்ளே ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே வெளியெடுத்து ஸ்கேப்பிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். வுடன் ட்ரிஃப்டில் மாஸை அட்டாச் பண்ணி இன்னும் சாலிட் ஃப்ரீ பிளான்ட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ண இருக்கிறது எல்லாத்துமே வுடன் ட்ரிஃப்டில் அட்டாச் பண்ணி முடிக்க போகிறேன். எல்லா பிளான்ட்ஸையும் அதோட பாட்ஸில் இருந்து பிரேக் ஆகாமல் கவர் மாதிரி ரிமூவ் பண்ணி அதோட ஸ்டிக் பண்ணியிருக்கிற ஸ்பாஞ்சஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கிளியராக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அப்படியே ட்ராகன் ஸ்டோனை பெஸ்ட் பொசிஷன் ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டு வுடன் ட்ரிஃப்டையும் அசையாமல் லாக் பண்ணி செட் பண்ணிக்கொள்கிறேன். என்னோட வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸை ஸ்மால் பஞ்சஸாக செப்பரேட் பண்ணி ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஹைட்ஸ் எல்லாம் பார்த்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ட்வீசர்ஸோட ஹெல்ப் இருந்ததுனால நான் வந்து நீட்டாக நெருக்கமாக பிளான்ட்ஸை நட முடிஞ்சுது. பிளான்டிங் ஆக்சஸுக்காக டேங்க் லைட்டை ரிமூவ் பண்ணி ஒரு அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண வச்சுட்டு தான் நான் பிளான்டிங் செஞ்சிட்ருக்கேன். குட் லைட்டிங் ஏரியாவில் தான் இந்த டேங்க் செட்டப் ப்ரோசஸ் நடக்கணும். அப்போ தான் பொறுமையாக பார்த்து அந்த இமேஜினரி நேச்சர் லுக் க்ரியேட் பண்ண முடியும்.
மெயின் ஹார்ட்ஸ்கேப்புக்கு பின்னால ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் விட்டுருக்கேன். ஓகே. நான் டேங்க் லைட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி வியூவை பார்த்துடலாம். டைனி பிட் ஆஃப் பிளான்ட் பஞ்ச் எங்கேயாவது நாட்டுமா? ஓகே, இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஃப்ளோட்டிங் பிளான்ட்டோடையும் கடைசி ஆட் பண்ணிடுறோம். இப்போ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சு ஆன் பண்ண போகிறேன். இது நான் என்னோட ஃபர்ஸ்ட் டேங்க்ல யூஸ் பண்ண ஃபில்டரை இங்கே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு புது ஃபில்டரை ஃபர்ஸ்ட் டேங்க்கு வச்சு ஆன் பண்ணிட்டேன். எக்ஸிஸ்டிங் ஏர் பம்புக்கே ட்வின் கனெக்டரோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் பம்பை ஆன் பண்ண போகிறேன். லைவ் பிளான்ட்ஸ் இருக்கிறதுனால நத்தைகள் எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் இங்கே சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு டைனி ஷ்ரிம்பை கூட அப்சர்வ் பண்ணோம். Here we go. ஃபியூ கப்பி படீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் அவங்களும் என்ன மாதிரி அவங்களோட புது வீட்டுக்கு போய் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு. Thank you for watching, guys. Stay tuned for more updates. Bye for now.